அதாவது 6ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தாலும் லக்கணாதிபதி 6ல் இருந்தாலுமே ரெண்டுமே விவகாரமான அமைப்பு தான். அப்போ அந்த ஜாதகர்கிட்ட ஒரு எப்போவுமே ஒரு விபரீதமான எண்ணம் அந்த ஜாதகர்கிட்ட இருக்கும். லக்கணாதிபதி 6ல் போய் இருந்தாலும் 6ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தாலும் இந்த வார்த்தையில் இன்னொரு பாயிண்ட்டை நீங்கள் உள்ள நுணுக்கமாக கவனிக்கணும். லக்கணாதிபதி 6ல் போய் வலுத்து இருந்தாலும் பலமாக இருந்தாலும் 6ஆம் அதிபதி லக்கணத்தில் வலுத்து இருந்தாலும் அந்த ஜாதகர் கொஞ்சம் வில்லங்கமான பார்ட்டி, விவகாரமானவர். சீட்டிங் பார்ட்டி வேறு, வில்லங்கமான பார்ட்டி வேறு. அதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னா இந்த 6ல் 1 6 தொடர்பு இருக்கணும். அந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவராக இருக்கணுமா 1 8 அதிபதிகள் தொடர்பு இருக்கணும். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று போல தான் உங்களுக்கு தோணும், தெரியும். ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற இடத்துக்கு முடிவில் வர மாதிரி இருந்தாலுமே, அதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுதான் பார்த்தீங்களா, ஒரு பிரச்சனையை உருவாக்குறது, உண்டு பண்ணுறது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் பாவம் 6ஆம் அதிபதி இந்த 1 6 தொடர்பு ஏற்படணும். அந்த பிரச்சனையில் ஈடுபட்டு உள்ளேயே அதுக்குள்ளேயே அந்த இதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அது 8 தொடர்பு கொள்ளணும். இப்போ இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தரேன். ஒரு பையன் ரோட்டில் இருந்துக்கிட்டு ஒரு பொண்ணு போயில விசில் அடிக்கிறான். அந்த பொண்ணை பார்த்து விசில் அடிக்கான். அது வில்லங்கத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு. அவன் பார்த்து விசில் அடிக்கான். அப்போ அவன் தான் ஈவ்டீசிங் பண்ணுதான். ஈவ்டீசிங் பண்ணுதான் அப்படிங்கிறது 1 6 தொடர்பு. அப்போ 1 8 தொடர்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சீட்டிங்கு. அதாவது அவன் இந்த மாதிரி ஈவ்டீசிங் பண்ணக்கூடிய அமைப்பில் அவன் அந்தளவுக்கு இதாக வரமாட்டான். ஆனால் அவன் நாசுக்காக டீல் பண்ணிட்டு உள்ளே என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுட்டு அது உள்ளே சம்மந்தப்பட்டவனாக இருப்பான். இப்போ வில்லங்கம் விபரீதம் வருது, இதனால் பிரச்சனை உண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த பிரச்சனையில் இருக்கிற ஏற்படுத்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் 1 6 தொடர்பு. 1 8 தொடர்பு வேறு. நான் அதுக்கு ஒரு உதாரண வீடியோ தெளிவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில், சரிங்களா? இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 6 தொடர்பு லக்கணாதிபதி 6ஆம் இடத்துல போய் வலுத்து இருந்தாலும் 6ஆம் அதிபதி லக்கணத்தில் போய் வலுத்து இருந்தாலும் அந்த பார்ட்டி வில்லங்கமான பார்ட்டி தான். ஆமாம், அவங்க பிறருக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய எண்ணத்தில் தான் இருப்பாங்க. பிறருக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய எண்ணத்தில் இருப்பாங்களா, அல்லது அவங்களுடைய சுயநலத்துக்காண்டி அந்த வில்லங்கத்தை கொண்டு வராங்களா, இல்லை எதுக்காண்டி இந்த வில்லத்தனத்தை பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தசாபுத்தி. இப்போ ஒரு இடத்துல ஒரு ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கலாம், அல்லது ஒரு பொதுவாக கவர்மெண்ட் வேலைன்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ வேலை பார்க்குற இடத்துங்களில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ ப்ராப்ளம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா. நம்மளை விட மேலதிகாரி ஒருத்தர் இருப்பார், அந்த இடத்துக்கு உண்டான இது நமக்கு இருக்குது, அதுக்கு போயிடலாம், அவனை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு அடுத்து நம்ம தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அப்போம்போது அதுக்கு கீழே உள்ளவன் என்ன செய்வான், அந்த மேற்பதவியில் இருக்கக்கூடியவனுக்கு குந்தகம் விளைவிப்பான், ஒரு வில்லங்கம் பண்ணுவான், அவனுடைய பேரை நோஸ்கட் பண்ணணும், அப்படின்னா தான் நம்ம நல்ல பேர் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறையா கம்பெனிலாம் சொல்ல மாட்டாங்க. வேலை பார்க்குற இடங்களில் எல்லா இடத்துலையுமே இப்படி ஒரு பெர்சன் இருப்பாங்க. அதாவது நம்ம மேலே தவறான எண்ணங்களை மேனேஜர்கிட்டையோ முதலாளிகிட்டையோ போட்டு கொடுத்துட்டு அவங்க நல்ல பேர் வாங்க பார்த்தீங்களா. அதில் எல்லாம் பாருங்கள் 1 6 தொடர்பு இருக்கும். அந்த மாதிரி சாதகக்காரனுக்கு அந்த மாதிரி சாதகக்காரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆணோ பெண்ணோ எல்லாத்துக்கும் ஒரே சேம் தான், 1 6 தொடர்பு சேம். அதாவது ஆணுக்கு தான் அப்படி பெண்ணுக்கு தான் இப்படி அதெல்லாம் கிடையாது. அது
ஒரு சில பலன் மட்டும்தான் பெண் ஜாதகம் மாறுமே தவிர மற்றபடி வந்து இந்த மாதிரி வில்லங்கமான இதில் ஈடுபடுறது வந்து அந்த குணம் அப்படிங்கிறது வந்து ஆணுக்கு பெண்ணுக்கு எல்லாத்துக்கும் வந்து குணம் அப்படிங்கிறது மனித குணம் தானே. மனித குணம் வந்து எல்லாத்துக்கும் ஆவரேஜாக உள்ளது தானே, சரிங்களா? ஹார்மோன்ஸ் தானே கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு வந்திருக்குது. ஆனால் குணம் அப்படிங்கிறது வந்து ஒன்று தான். அதே மாதிரி வந்து இப்போ ஆண்களுக்குள்ளே தான் அந்த போட்டி பொறாமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்குள்ளேயும் இருக்க தானே செய்யுது. அப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அந்த பொண்ணை வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு இந்த பொண்ணு நல்ல பேர் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை தேடித்தள்ளும். இந்த மாதிரி 1-6 தொடர்பு இருக்கக்கூடியவங்களுக்கு அது எப்படி? லக்னாதிபதி 6ஆம் வீட்டில் போய் வலுத்திருந்தாலும், லக்னாதிபதி 6ல் போய் வலுத்திருந்தா அதனுடைய வார்த்தையை கவனிச்சிங்களா? ஏன் 6ஆம் இடம்? அது 6ஆம் இடம் வந்து என்ன சொல்லுது? பொதுவாகவே 6ஆம் இடம் வந்து ஒரு ஒரு வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பாவமுங்க. தேவையில்லாத பிரச்சனை, இதுக்குள்ளே போகாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி பண்ணாதடா, இது அஃபென்ஸு, அதாவது என்ன சொல்கிறது, இது சட்டத்திற்கு முரம்பானது, நீ பண்ணுறது சரியில்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் நீ பா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள். அது சொல்லிவிட்டு அதை விட்டு விலகிட்ட பிரச்சனை இல்லை, அதை போய் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு எல்லாத்துக்குமே லக்கணத்தோடு 6ஆம் வீட்டு அதிபதி சம்மந்தப்பட்டு இருப்பார். அதே மாதிரி லக்னாதிபதி 6ஆம் வீட்டில் போய் வலுத்து இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். சரி, இது இது இந்த இதுக்கு மட்டும்தானா, நான் சொன்ன இந்த விதிக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்குமே இந்த லக்னாதிபதி 6ஆம் வீட்டில் தொடர்பு கொண்டிருந்தாலோ 6ஆம் அதிபதி லக்கணத்தோடு தொடர்பு கொண்டிருந்தாலோ அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே அவங்களுக்கு ஒரு வில்லங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கினா தான் அவங்களுக்கு நைட்டில் ஒரு தூக்கம் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு எத்தனை சாதகத்தை வேணாலும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆமாம், அந்த 6ஆம் வீட்டில் போய் இருக்கக்கூடிய லக்னாதிபதி என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ரொம்ப ஒரு பலவீனமான நிலைமையில் இருக்கார் அப்படின்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்க. அதே மாதிரி 6ஆம் வீட்டில் போய் பலவீனமான சில பேருக்கு வந்து நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களோட உடல்நிலை முடியாமல் இருப்பாங்க. அப்போ நீங்கள் லக்கணாதிபதியும் அதான் லக்கணாதிபதி 6ல் போய் பலவீனமாக இருந்தால் அப்படி, அப்போ லக்கணத்தோடு எந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கு அதையும் பார்க்கணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, லக்கணாதிபதி 6ஆம் வீட்டில் போய் வலுத்து இருந்தால்தான் அப்படி. லக்கணாதிபதி 6ஆம் வீட்டில் போய் பலவீனமாக இருந்தால் நோயாளி. ஆமாம், அவனோட வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கக்கூடிய பாட்டி கிடையாது. நல்லா தெளிவாக ஒரு ஜாதகத்தை நீங்கள் ஆராயும் பொழுது அந்த கிரகம் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த பலனை கணிக்கிறதா இருந்தாலும் கடைசியில் முடிவாக எங்கே வந்து நிற்பீங்க? அடிப்படை ஜோதிடம் என்ன? கிரகங்களுடைய பலம் பலவீனமாக என்ன? ஆட்சி, உச்சம், நட்பு, பகை, நீசம், கேந்திர, திரிகோண, உபஜய ஸ்தானங்களில் ஸ்தான பலம் வச்சுருக்கா, அந்த பலம் வச்சுருக்கா, அப்படி இப்படியா இதே தான் ஃபேஸுக்கு. கேட்டிங்களா? இதே தான் ஃபேஸுக்கு. ஆனால் அந்த பலனை கணிக்கும் பொழுது ஒரு கிரகத்தை பற்றி, ஒரு பாவ பலனை பற்றி அல்லது நடக்கிற திசாபத்தி பலனை கணிக்கிறீங்க அப்படின்னா அந்த கிரகம் வலிமை பெற்றிருக்கான்றதை பார்க்கணும். முக்கியமாக எனக்கு லக்னாதிபதி 6ல் போய் வலுத்து இருக்கிறாரு எப்பாடா அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும், லக்னாதிபதி வலிமையாக இருக்கார், ஓகே தான். அவர் எங்கே போய் வலிமையாக இருக்கிறாரு அப்படின்ற விஷயம் அப்படிங்கிற அந்த இடத்துலையும் ஒரு பலன் உண்டு. ஜோதிடத்தில் துணுக்கு பலன்கள் அப்படிங்கிறது ஏகப்பட்ட விதிகள் இருக்குது. ஆமாம், அப்போ லக்னாதிபதி 6ஆம் வீட்டில் போய் பலவீனமாக இருந்தால் நோயாளி. லக்னாதிபதி 6ல் போய் வலுத்துட்டால் சிலவர் சொல்லுவாங்க, எப்பாடா எனக்கு லக்னாதிபதி 6ல் இருக்கார் ஆனாலும் குருவோட பார்வை இருக்குது. குரு பார்வை இருக்கிறதானடா குத்தம், குரு பார்வை இருக்கிறதானே குத்தம். இந்த உண்மையை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவனே வில்லங்கமான பார்ட்டி, அவன்கிட்ட போய்ட்டு உனக்கு 6ல் லக்னாதிபதி வலுத்து இருக்காரு, குரு பார்க்காரு, நீ வந்து வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குவ, நீயே வந்து ஒரு விவகாரமான பார்ட்டி, வில்லங்கமான பார்ட்டி அப்படின்னு அந்த ஜாதகர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? எப்படி? அது பலன் பார்க்கும்போது நம்ம தான் தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கு தகுந்தார் போல் அவர்கிட்ட சொன்னாலுமே இப்போ அந்த ஜாதகர், அதாவது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வராங்க, ஒரு பிரச்சனையே வராங்க, எப்படியும் பிரச்சனைன்னு வரக்கூடிய ஜாதகத்தை பாருங்கள்.
இப்போ உதாரணத்துக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு பிரச்சனை தான் நிறையா வருது இந்த காலகட்டத்தில். அதில் பாருங்கள், கணவன் ஜாதகத்தின் மூலமாக பிரச்சனையா, மனைவி ஜாதகத்தினால பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்க போனால் 2 பேர் ஜாதகத்தில் 6ஆம் வீட்டு அதிபதியோட லக்னாதிபதி சம்மந்தப்பட்டிருக்காரான்னு பாருங்கள். அதாவது இருவரில் ஒருவருக்கு யாருக்கு லக்னாதிபதி 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டு இருக்கிறது, 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டு வலுவாக இருக்காரா அல்லது வலிமை இழந்திருக்காரா, இந்த விதியை கூர்மையாக கவனிக்கணும். ஏன்னா இப்படி தான் என்கிட்ட ஒரு ஜாதகம் வந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து பிரியக்கூடிய தம்பதியினர் இல்லை, ஆனால் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு அந்த ஜாதகக்காரன் வந்து என்னை பார்க்கும்போது நான் 2 பேர் ஜாதகத்தையுமே கேட்டேன். பிரச்சனைன்னு வந்துட்டால் 2 பேர் ஜாதகம் வேணுமா கொடுங்க அப்படிங்கிறேன். அப்பவும் கொடுக்குறாங்க. அதில் பார்க்குறேன் லக்னாதிபதி பொண்ணு ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் போய் இருக்குது. பட் பலவீனமாக இருந்துச்சு. பலவீனமாக இருக்கும்பொழுது பார்த்தா ஆடாடா பரிதாபத்துக்குரிய நிலைமையில் பொண்ணு ஜாதகம் இருக்குது. உடனே கணவன் ஜாதகம் வாங்கி பார்க்க, கணவன் ஜாதகத்தில் கொஞ்சம் நல்ல அமைப்புகள் தான் இருக்குது. சரிம்மா, உங்களால் முடியலைம்மா, உங்களோட அடிக்கடி வந்து உங்களுடைய நடக்கிற தசை நல்லா இருக்குது, உங்களுக்கு லக்னாதிபதி 6ல் போய் இருக்கனால சற்று பலவீனமாக இருக்கிறீங்க கூட. அப்போ நான் என்ன பதில் சொல்கிறேன் பாருங்கள், ஒத்தாசைக்கு உங்கள் அம்மாவை வச்சுக்கோங்க. அதாவது குழந்தைகளை கொஞ்சம் கவனிக்கிங்க, வைக்கிங்க, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி வீட்டை ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். அப்போ கூட துணைக்கு ஒரு ஆளை வச்சுக்கோங்க, உங்கள் அம்மாவையாவது அல்லது உங்கள் அத்தையாவது ஒத்தாசைக்கு வச்சுக்கோங்க அப்படின்னா. அத்தையை எப்போவுமே உதவிக்கு அழைக்க மாட்டாங்க பெண்கள். அது அது எப்போவுமே ஆண்டாண்டு காலமாக மாமியார் மருமக பிரச்சனை தான் நமக்கு தெரிஞ்ச கதையாச்சு. அதனால் அம்மாவை துணைக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அப்படி தான் அங்கே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவாலையும் இப்போ நாங்கள் வெளியூரில் இருக்கோம், வந்து இருக்க முடியாது, என்னால் ஒரு அளவுக்கு மேலே என்னால் ஒரு அளவுக்கு மேலே இது பண்ண முடியல. ஏன்னா உடல் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? இதனால் லக்னாதிபதி பலமாக இருந்தாலோ பலவீனமாக இருந்தாலோ இப்படி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.